Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு படம் தான். ஸோ இந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரி பேரில் கொஞ்சம் மாற்றி பியார் பிரேமா காதல் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து யாரும் வேற யாரும் நடிக்கல, நம்ம ஹரிஷ் வேற ரைசா அவங்களும் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படம் நல்லா இருக்கும், சூப்பரான ஒரு ஸ்டோரி. அதே பேர்ல பியார் பிரேமா கல்யாணம். எஸ், அதில் வெறும் காதலோட பண்ணிட்டாங்க. இது டேரெக்டாக கல்யாணத்துக்கே போயிட்டாங்க. ஸோ டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ 3 letter வேர்ட்ஸுமே ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லான லெட்டர்ஸ். ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா இளன், அதுக்கப்புறம் அதில் அவங்க கூட ஆஸ் எ பேரா நடிச்சிருக்காங்க சாந்தி. அதை டைரக்ட் பண்ணிக்கிறதும் எல்லாம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த பியார் பிரேமா காதலை டைரக்ட் பண்ணதும் எல்லாம் தான். ஸோ இதில் மியூசிக் டைரக்டரும் யுவன் சங்கர் ராஜா, அதுலேயும் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, இதுலேயும் சேம் அவங்க தான். ஸோ அதில் வந்து காதல் வரைக்கும் முடிஞ்சது. இது கல்யாணத்தில் எப்படி இருக்குன்னு பண்ணலான்னு அந்த மாதிரி ஒரு இதுல ஹரிஷ் கல்யாண் சார் இல்லாம வந்து அவங்களே இதுல நடிச்சிருக்காங்க. டைரக்டரே நடிச்சிருக்காங்க. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்போ தான் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்த்து சொல்லலாம். ஸோ எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட விளக்குற ப்ளஸ் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல முடிஞ்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், ஸோ வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பியார் பிரேமா காதல் ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு பையனும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கிரேசியான லவ் ஸ்டோரியா ஓ மை காட். சார் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போடுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடுறாங்க. கொஞ்சம் ஐயோ நெட்ஃப்ளிக்ஸ் ராதிகா ஐயோ என்னமா என்ன குழந்தை மாதிரி ஐயோ. அச்சா, இது கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. ராதிகா மாப்பிள்ளை அம்மா ஒரு பிரியாணி செஞ்சாங்கம்மா. யாருப்பா? அம்மா அம்மா தக்காளி தான். அத்தை சொல்லுப்பா. ஐயோ, அம்மா அளவுக்கு அத்தாக்க ட்ரான்ஸ்ஃபர் ஓ மை காட். ஐயோ வைஃப் தான் உன் புருஷே. ஐயோ அப்பா எல்லாம் வேல்யூ பண்றாங்க. வந்தா சட்டியை போட்டு விஷயமே இருந்திருக்காது. சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஒரு வாட்டி நீ பண்ணேன். நான் அவங்களோட காஜா வந்திருக்கேன். கல்யாணம் 21st August. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெய்லர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ ஸ்டார்ட்டே வந்து நாங்கள் வித்தியாசமாக அந்த வாழ்க்கையை இது பண்ணுவோம், அவ்வளோ வித்தியாசமாக நான் இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு டைலாக்லாம் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணம் ஆக போச்சுன்னா அவங்க வந்து அதை ஓடி போயிடுறாங்க. அந்த சொல்லி ஓடிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரீசன் தெரிஞ்சா, என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, நீ வேணா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வராங்க. ரைட், அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஏன்னா அவங்க அம்மா வந்து கேட்க வேற செய்றாங்க, நம்ம அம்மா அப்பால எப்படி என்ன விட்டுட்டு போய் சமையலை மிஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி பாய் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னம்மா நீ என்ன சின்ன பிள்ளைய என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒரு இதை கெத்தா சொல்லிட்டு கார்ல வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக பொண்ணுங்களாம் நம்ம பண்றது வந்து
அவங்க பண்ற மாதிரி அந்த காமெடியை காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாரும் அம்மா அவங்க வந்து அம்மான்னு வேற அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா அம்மாவா யாரு உனக்கு என்ன அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃபோன் கன்வர்சேஷன் ஆகுது. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராதிகா மேம் வந்து வேற லெவலில் ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க டோட்டலாக ஓகே போதும் இதுக்கப்புறம் இது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது போல. அதுக்கப்புறம் ப்ராப்பராக மாப்பிள்ளை அத்தைங்கிற ஒரு கான்செப்டில் வீட்டு வேலையெல்லாம் செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி அவங்க வாராங்க அதை விட்டு வெளியே நிஜத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் அதுதான் இந்த கதை தெரியுது. ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. இளன் சருக்கு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு அவங்களும் சாமி 2 பேருமே அழகாக இருக்காங்க ஜோடிலாம் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக்கும் ஐ திங்க் பாட்டுமே ஒரு பாட்டு வந்துச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. இதுலையுமே செம பாரியாக பிஜிஎம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு ட்ரெயிலர் தான். இது ஒரு நல்ல ராம்காம். பட் இது தியேட்டரில் வரல. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் டைரக்டாக பண்ணிட்டாங்க. அதனால இன்னும் நல்லது நம்ம வீட்லேயே உட்காந்து நல்லா ஜாலியாக 21 ஆகஸ்ட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்சுவலில் மீட் பண்ண மாதிரி இருக்கும். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.